ஸோ ஒரு புது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரி எழுதணும்னு ஆசைப்படுவீங்க. ஆர்எல்ஸ் லைக் வி வாண்ட் டு மேக் நோட் ஆஃப் வாட் தாட்ஸ் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு ரைட் டைரி ஆர் ஹவு டு ஜேர்னல்னு பார்க்க போகிறோம். நான் வந்து நேற்று ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருந்தேன். அதில் 2 வீடியோஸ் வந்துச்சு, நேற்றும். அதில் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்கள் லைஃப்பை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண நியூ இயர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா ஹேவ் அ ஜேர்னல் எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜேர்னலில் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் டைரி எழுதுறது தாங்க. இதில் என்ன பண்ணக்கூடாது நம்ம குயிக்காக பார்த்துடலாம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜேர்னலுக்கும் டைரிக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஜேர்னல்ன்றது பார்த்திங்கன்னா வந்து என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களோட ப்ராக்ரெஸை ட்ராக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் ஜேர்னல். இன்றைக்கி ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை இன்னிலேருந்து ஒரு ஹேபிட்டை குவிட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்ற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவ் அ பேட் ஹேபிட் ஆஃப் ட்ரிங்கிங் காஃபி, டீ, அதை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக டே 1 ஸ்டாப் பண்ணிட்டேன், டே 2 ஸ்டாப் பண்ணிட்டேன், டே 3 மட்டும் கொஞ்சம் குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ நான் குடிக்கல, பட் அப்படி தோணுச்சுன்ற எழுதுறேன். அப்போ நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேபிட்டே ஃபுல்லாக போயிடுது. இப்படி ட்ராக் பண்ணுறதுக்கு ஜேர்னல் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஒரு புது ஹேபிட், டெய்லி வந்து ஒரு 10 பேஜ் நான் ரைட் பண்ண போகிறேன் என் புது புக்குக்காக. டெய்லி வந்து ஒரு 30 பேஜ் புக்கில் படிக்க போகிறேன், தமிழ் கற்றுக்க போகிறேன், தமிழ் வாசிப்பை வந்து உயர்த்த போகிறேன், என் தமிழ் உச்சரிப்பை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், புதுசாக வந்து தெலுங்கு கற்றுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது டெய்லி பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை பண்ணல அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது ஜேர்னலிங் வரும். டைரி பார்த்திங்கன்னா இன்று காலை சுமார் 7 மணி போல் நான் எழுந்ததுக்கப்புறமா பல் விளக்குனேன் அப்படின்னு டெப்த்தாக போவோம். இல்லை வந்து காலையில் 8 மணிக்கு எழுந்தேன், ஒர்க் இருந்துச்சு பண்ணேன், முடிச்சு பீச் போனேன், வந்தேன், அப்புறம் கோயில் போனேன், சாமி கும்பிட்டேன், அண்ட் சமையல் செஞ்சேன். அப்படின்றதுல நீங்கள் டெய்லி நடக்கிற விஷயத்தை கதையை போல் எழுதுறது டைரிங்க. இன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை சமரைஸ் பண்ணி எழுதுறது டைரி. என் வாழ்க்கையில் என்ன பண்ணோம், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத ஒரு ப்ராக்ரெசிவ் ட்ராக் வச்சுக்கிறது ஜேர்னல். பட் இது ரெண்டுமே வந்து சூப்பரான விஷயம். சேர்ந்து பண்ணால் ஒன்றும் சூப்பராக இருக்கும்ன்றது என்னோட பர்சனல் தாட். டைரி அண்ட் ஜேர்னல் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். இதில் எது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைரியை பொறுத்த வரையில் ஒரு பேஜ் தான் இருக்கும் ஜென்ரலாக. அந்த ஒரு பேஜில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்று காலை கரெக்டாக 7 மணி 10 நிமிடம் எழுந்ததுக்கப்புறம் நடந்து போகும்போது கால் அடிபட்டுருச்சு. ஸோ அது அடிப்பட்டதுனால வேறு ஒரு பிரச்சனை இன்றைக்கி வந்துச்சுன்னா நீங்கள் எழுதலாம். பட் அது முடிஞ்சிருச்சு அப்படியே அப்படின்றப்போ அது மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தேவையற்ற விஷயங்களை டீட்டெயில்ஸை கொடுக்காம, தேவையுள்ள விஷயம், இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸ் கிளைண்ட், ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்பொழுது, இல்லை வந்து இன்றைக்கி நண்பனை மீட் பண்ணும்பொழுது பழைய நினைவுகள்லாம் பேசணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுறது இன்டெப்த்தாக பேசலாம். அப்போ இந்த டைரின்றது ஒரு 10 வருஷம் கழிச்சு அது புரட்டும் போது காலில் அன்றைக்கி அடிப்பட்டுச்சு, எனக்கு தேவையற்ற ஒரு நினைவு அது. ஆனால் அன்றைக்கி நண்பனை மீட் பண்ணேன், இல்லை பிஸ்னஸ் கிளைண்ட்டை மீட் பண்ணேன், இல்லை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அந்த டிஸ்கிரிப்ஷனோட இன்றைக்கி ஒரு ரெயின்போ வந்துச்சு, 7 வண்ணங்கள் இருந்துச்சு, அப்படியே போச்சு அப்படின்றது. இன்றைக்கி மழை பெய்யும் போது மண் வாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த மண் வாசத்தை நுகரும்பொழுது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சுன்னு எழுதுறதை படிச்சிங்கன்னா, அது படிக்கும்போது திரும்பி ஒரு நாஸ்டால்ஜியா வர வாய்ப்பு இருக்குது, வரும் கண்டிப்பாக. ஸோ அப்படி தான் வந்து டைரி எழுதக்கூடாதுன்றது பார்த்திங்கன்னா தேவையற்ற பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அண்ட் செகண்ட் விஷயம், டைரியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சில பேர் டெய்லி எழுதுவாங்க, ரொம்ப நல்ல விஷயம். சில பேர் டெய்லி எழுத மாட்டாங்க. உதாரணத்துக்கு சில பேர் வாழ்க்கை வந்து மேபி இட்ஸ் லைக் ரொம்ப நார்மல், டெய்லி நடந்துட்டு இருக்குன்றப்போ அது எழுத தேவையில்லை அப்படின்னு விடுறவங்களும் இருக்காங்க. பட் அப்படி பண்ணக்கூடாதுன்ற நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டைரி எழுதுறதுக்கான காரணமே என் வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணுன்றது. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கை போரிங்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இப்போ என் வாழ்க்கை போரிங்காக இல்லாதப்ப டெய்லி நல்ல விஷயம் நடக்கும். அப்போ நான் ஒரு 10 நாள் டெய்லி ஒரே விஷயம் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கே செலிப்பு தட்டும், ஏன் நம்ம வாழ்க்கை இவ்வளோ மொக்கையாக போயிட்டுருக்கு, அதை மாற்றணுன்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கறதுக்கு டைரிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதனால வந்து டெய்லி எழுதாமல் இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எழுத ஆரம்பிக்கணும். அப்போ டெய்லி எழுதணுன்னா எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? டெய்லி ஒரு பக்கம் எழுத முடியாது, கண்டிப்பாக முடியாது ஸ்டார்டிங்கில். அப்போது டெய்லி ஒரு பக்கம் எழுத முயற்சி பண்ணணுன்றானா, இன்றைக்கி அரை பக்கம் எழுதுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு லைன். சில நேரங்களில் வந்து அரை பக்கம் தான் எழுத முடியும், ஓகே, ஆனால் டெய்லி எழுதணும். அது எழுதாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு நாள் வந்து ரொம்ப சோர்வாயிடுச்சு, அன்றைக்கி உடம்பு சரியில்லை, இல்லை டைரி வீட்டில் வச்சு வேறு எங்கேயோ இடத்துல ஸ்டே பண்ணிட்டீங்க, அந்த நாளுக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் வந்து எழுதணும். பிகாஸ் நான் சின்ன வயசில், அதாவது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, 6th படிக்கும்போது டைரி எழுதிட்டு இருக்கேன். நான் அந்த டைரி எழுதிட்டு இருக்கிறது 2016 அப்புறம் ஜேர்னலாக மாறிடுச்சு. ஜேர்னல்ன்றப்போ நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் பிஸ்னஸ்க்காக அப்படி மட்டும் தான் வச்சுருந்தேன். பட் 6th அந்த 12th முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 6 வருஷம் வந்து
ஒரு கதையோட ஃபார்மேட்டில். ஏன்னா அப்போல்லாம் வந்து பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயம் கிடையாது, வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய குறிக்கோளும் கிடையாது. நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய லெவலில் வியந்து பார்க்குறது, சண்டை போடுறதுக்கப்புறம் அவன் மேலே கோவத்தை எழுதுறது, ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எழுதுறது, இந்த விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 வருஷத்தில் அந்த எல்லா விஷயங்களும் எனக்கு ரீசெண்டாக குயிக்காக பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நினைவுகளை எழுதியிருந்தேன். ஆனால் அதில் இன்னும் ஒரு ட்ராபேக் நான் பார்த்தேன்னா என்கிட்ட, நான் டெய்லி எழுதலை. டெய்லி எழுதுறதுக்கு காரணம் சில நேரங்களில் இன்றைக்கி எக்ஸாம் இருக்கும், அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கும், அப்போ இன்றைக்கி எழுத மாட்டேன். எக்ஸாம் அப்படின்ற காரணம் எழுதாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. பிகாஸ் நம்ம சும்மா கூட வெளில போய் சுற்றிட்டு இருப்பேன், இல்லை வந்து உட்காந்துட்டு கூட இருப்பேன், பட் எழுதாமல் இருக்க தப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டெய்லி அது எழுதணும் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ ஜேர்னல் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது தனி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். பட் டைரி எழுதுறதுக்கு இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம நல்லாயிருக்கும். பிகாஸ் டைரின்றது உங்கள் வாழ்க்கையோட ஒரு சுயசரிதை நீங்கள் எழுதுகிற மாதிரி தான், ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தான் டைரி. ஏன்னா அந்த டைரி அடிச்சு நீங்கள் ஆட்டோபயோகிராஃபி எழுதுறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றது நீங்கள் எல்லாருக்கும் காட்ட போகிறீங்க, பட் டைரின்றது நீங்கள் மட்டும் வச்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறது தானே, நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகணும்னு சொல்லப்பட போகிற முதல்ல நான் தான். திஸ் இஸ் லவன் லொகேஷ். அதோட மீட் பண்ணுறேன். பை.